நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது அகண்ட சுழற்சியின் நிலவரத்தை நீங்களே தெளிவாக பார்க்க இயலும். அதனுடைய மையப்பகுதியானது தெற்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மையப்பகுதியை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மாலத்தீவுகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடையும். குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளின் வழியாக அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்பது இதற்கு முந்தைய காலகட்டத்திலும் இருந்தது. முந்தைய நாட்களிலும் இது தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதைத்தான் இப்பயும் சொல்கிறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் அதனுடைய நகர்வு என்பது அப்படித்தான் அமைய இருக்கிறது. அதனால தான் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, இலங்கையை பொறுத்த வரையில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றின் வேகமும் அதிகரித்து தான் இருக்கும். முல்லைத்தீவு மாதிரியான பகுதிகளில், திருகோணமலை மாதிரியான பகுதிகளெல்லாம் கன்வர்ஜென்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. அம்பாறை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். பொட்டுவில் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் நான் ரொம்பவும் எதிர்பார்க்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில் திருகோணமலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை தான். அது என்னங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவை போக வவுனியா வனப்பகுதிகள், மன்னார் பகுதிகள் என பல இடங்களில் இலங்கையில் மழையானது பதிவாக போகிறது. நூவரெலியால் மழையானது பதிவாகும். அனுராதபுரா சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். ரத்னபுரியில் மழையானது பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திலேயே அனுராதபுரி சுற்று வட்டார பகுதிகளில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது. ஸோ தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்களே, ஸோ எந்த இடங்கள் அதிகமான பெனிஃபிட் அடையும்னு கேட்டிங்கனாக்கா, ஆப்வியஸ்லி நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகள் தான் அதிக பலனை அடைந்திருக்கிறது. ஊத்து மாதிரியான பகுதிகளில், நாலுமுக்கு, மாஞ்சோலை மாதிரியான பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாக காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம். 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மழை அளவுகளை நம்ம ஊத்து மாதிரியான பகுதிகளில், மாஞ்சோலை மாதிரியான பகுதிகளில், நாலுமுக்கு, காக்காச்சேனை மாதிரியான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். இவை போக விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். தேனி மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளை தவிர்த்து விட்டு நம்மளால் மழை வாய்ப்புகளை சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில். ஸோ தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும். டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். வேதாரண்யம், கோடியக்கரை மாதிரியான பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்திலும் அந்த பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மழையானது எப்போ குறையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, நாளைக்கு பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் மழையானது நின்று விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் பிறகு படிப்படியாக பார்த்திங்கனாக்கா மழையானது இலங்கையில் குறைந்து கொண்டே இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதி வரையில் அம்பாறை மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டிலும் இலங்கையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் சில நாட்கள் கனமழை முதல் மிக கனத்த மழையும் இலங்கையின் தெற்கு பகுதிகளில், தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் பதிவாகலாம். அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகி லோவர் லாட்டிடியூடில் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ இந்த சுழற்சியினுடைய மையப்பகுதி மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இல்லையா. இதில் ஒரு நாடுக்கு பார்த்திங்கனாக்கா அட்வான்டேஜ் இருக்குது, இன்னொரு நாடுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இந்த சுழற்சி மாலத்தீவுகளை அடைந்து அதன் பிறகு ரொம்ப நேரம் அதற்கு நெருக்கத்திலேயே அது நிலை கொண்டு இருக்கும். ரொம்ப பொறுமையாக நகரும். இந்த ப்ராசஸ் என்பது ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, மாலத்தீவுகள் பகுதிகளில் மாலே மாதிரி அதனுடைய தலைநகர் பகுதியெலாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா குறைந்தது ஒரு 6 நாட்களுக்காவது தொடர்ச்சியான மழையை எதிர்பார்க்கலாம். அவ்வப்பொழுது மழையானது ஒரு 6 நாட்களுக்கு பதிவாகி கொண்டு தான் இருக்கும். சில இடங்களில் விட்டு விட்டு வலுவான மழையாக பதிவாகும். இல்லை சாரல், தூறல், மிதமான மழை தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருப்பதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்குது. சுழற்சி அங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டால் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் தீவிரமடைந்து பொறுமையாக நகர்ந்து அரபிக்கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதனால் நம்ம ஒரு 7, 8ஆம் தேதி வரையில் கூட மாலத்தீவுகள் கடல் பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம், மாலத்தீவுகளில் மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. காற்றின் வேகமும் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர்களில் வீசும். ஸோ அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாலத்தீவுகளில் இருந்தாங்கனாக்கா
அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அடுத்தும் சுழற்சிகள் உருவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக உருவாகும். பூமத்திய ரேகையை ஒட்டிய வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுமத்ரா தீவுகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகி லோவர் லேட்டிடியூடில் நகர்ந்து போகும். அதனால் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு கட்டத்தில் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம், மேடன் ஜூலியன் அலைவினுடைய தாக்கம், இவைகளெல்லாம் ஒரு சேர இந்த சுழற்சிக்கு பலன் வழங்கும் பொழுது சுழற்சி கொஞ்சம் உயரத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது இலங்கையினுடைய கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. அதை மாதிரி லைட்டாக இப்போ காட்டுது. பட் அந்த மழை வாய்ப்புகளை நம்ம உறுதிப்படுத்திக்க தேவை கிடையாது இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. 8ஆம் தேதி வாக்கில், 9ஆம் தேதி வாக்கில் அல்லது 10ஆம் தேதி வாக்கில் நம்ம தமிழக பகுதிகளுக்கு மீண்டும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை வெதர் மாடல்ஸ் காட்டுது. பட் அதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். ஏன்னா சில நண்பர்கள் கேட்குறீங்க, அறுவடை பண்ணணும், என்ன இப்படிலாம் மழை பெஞ்சிட்ருக்க, கேப்பே கிடையாதானே. இனி வரக்கூடிய நாட்கள் தான் கேப் இருக்குதுல்ல தமிழகத்திற்கு, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மேபி அந்த மழை வாய்ப்புகளை நான் இன்னும் உறுதிப்படுத்தலை. பட் அது ஒருவேளை நிகழ்ந்தாலும் அந்த மழையானது அங்குமிங்குமாக பதிவாகும்னு வச்சுங்களேன். கடலோர பகுதிகளுக்கு கூட மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் மாடல்ஸ் தொடர்ச்சியாக காட்ட தொடங்கி இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னாக்கா, அந்த பாசிபிலிட்டி நடப்பதற்கு 7, 8ஆம் தேதி அது வரையில் ஒரு 7 நாள் இருக்குது இல்லையா. ஸோ அதற்குள்ளாக நம்ம செய்ய வேண்டிய பணிகளை விரைவாக செய்து முடிப்பது மிகவும் நல்லது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதை அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாத முதல் நாள்லேயே மாலத்தீவில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. காற்றின் வேகமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம், இலங்கையில் எந்தெந்த பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்ம அம்பாசமுத்திரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், மாஞ்சோலை, ஊத்து மாதிரியான பகுதிகளில், காக்காச்சானிலெல்லாம் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையை எதிர்பார்க்கலாம். நாங்குநேரியில் மழையே பதிவாகலை, இனிமேலாவது பதிவாகுமான்னு சில நண்பர்கள் கேட்குறீங்க. அதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரியல் டைமில் அது எந்த அளவுக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சர்க்குலேஷன் பெட்டராக தான் இருக்குது, அதனுடைய அகண்டத்தன்மை இப்போ இருக்குது. பட் மையப்பகுதியே குமரிக்கடலுக்கு தெற்கில் நிலை கொள்ளும் பொழுது கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபுளாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தென்கோடி மாவட்டங்களுக்கு. ஸோ நாகர்கோயில், நாங்குநேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், தென்காசி மாவட்ட பகுதிகளில், கடையநல்லூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். ராஜபாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில், சதுரகிரி, அதே போல் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து நம்ம மேகமலை பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். கடந்த காணொலியில் கூட கருத்துரை பகுதியில் நண்பர் ஒருவர் பகிர்ந்திருந்தார், இல்லை எழுத்துப்பூர்வமான பதிவில் நமது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். தூத்துக்குடியில் மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி. இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸை பார்க்கலாம். ஏன்னா மையப்பகுதியே நகருது இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்திலேயாவது பெனிஃபிட் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஸோ தூத்துக்குடி மாநகரிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொண்டி மாதிரியான பகுதிகளில், ராமேஸ்வரம், பாம்பன் மாதிரியான பகுதிகளிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இலங்கைக்கான எச்சரிக்கை காத்திருக்கிறது. ஸோ இலங்கையிலிருந்து யாராவது கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இலங்கையில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் கோடியாக்கரை, வேதாரண்யம் மாதிரியான பகுதிகளில், திருவாரூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகும். சிவகங்கை மாவட்ட பகுதிகள், மதுரை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். மதுரை மாவட்ட உட்பகுதிகளில், மதுரை, திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் கூட மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியமோ வியப்போ கொள்ள தேவை கிடையாது. அதற்கான அமைப்புகள் இருக்குது. கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வீசலாம் ராமேஸ்வரம் பகுதியில். இது வரைக்கும் நம்ம 50 முதல் 55 கிலோமீட்டர்கள் இருந்தோம் இல்லையா. கொஞ்சம் அதை விட இன்க்ரீஸ் ஆகுவதற்கான அமைப்பு கூட இருக்குது. ஸோ இப்போயே உங்களுக்கு தெரியும் அந்த படத்துலையே காற்றின் வேகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வீரியம் அடைந்திருக்குது இந்த ரீஜியனில். ஸோ யாழ்ப்பாணத்தில் அதே மாதிரியான நம்ம ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் 55 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மணிக்கு அதிகபட்சமாக
50 கிலோமீட்டர்கள் வரையில் காற்றின் வேகமானது இருப்பதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது. 45 முதல் 50 கிலோமீட்டர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ இலங்கையினுடைய நிலவரத்திற்கு இப்போ தான் நான் வரேன். இலங்கையில் கனமழை அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடங்களில் பதிவாகலாம்? திருகோணமலையில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஸ்ரீனிவாசபுரம் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், இன்னும் சொல்லப்போனால் காண்டலே மற்றும் ஸ்ரீனிவாசபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை முதல் மிக கனத்த மழை கூட பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா கூச்சவேலி, இவை தவிர்த்து வேலியோயா, முல்லைத்தீவு, திருகோணமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம், காய்ஸ் தீவு, அதே போல் புங்குடித்தீவு அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம். சவக்கச்சேரி, பாலை, யாழ்ப்பாணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஏன்னா பல இடங்களில் மழையானது பதிவாகலாம். மன்னாரிலும் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்கும், மழையும் வந்து பதிவாகும். மன்னாரில் அதிகபட்சமாக 40 முதல் 45 கிலோமீட்டர்கள் வேகத்தில் அல்லது 45 முதல் 50 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றானது வீசலாம். அதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கிறது. மட்டக்களப்பிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. வலைச்சென்னை, மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகள், மஹோயா சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம பொலுனருவா சுற்று வட்டார பகுதிகள். ஸோ அந்த ஊர் பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அம்பாறை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். அம்பாறையிலும் மழையானது பதிவாகும். பொட்டுவிலும் மழையானது பதிவாகும். அதே போல் பார்த்திங்கன்னா பனாமா, தண்டியாடி சுற்று வட்டார பகுதிகள் பல இடங்களில் மழையானது பதிவாகும். பதுளையிலும் மழையானது பதிவாகும். நூவரிலியா பகுதிகளிலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரத்னபுரியிலும் மழையானது பதிவாகலாம். தேனியாயா சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது. பாலன்கோடா சுற்று வட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழையானது பதிவாகப் போகிறது. மாத்தளை அந்த பகுதிகளில் நேற்றே ஒரு நண்பர் வந்து பகிர்ந்திருந்தார், அங்கும் மழையானது பதிவாகும். அதே போல் புத்தாலம் சுற்று வட்டார பகுதிகள், கொழும்பு, புத்தாலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், காலையில் கூட மழையானது பதிவாகலாம். பட் மழை எங்கே ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா அந்த கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், தம்புளை முதல் திருகோணமலை வரையில் இடையில் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதிகளாக இருக்கட்டும், மட்டக்களப்பு, திருகோணமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், குறிப்பாக ஸ்ரீனிவாசபுரம் பகுதியை நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். திருகோணமலை, ஸ்ரீனிவாசபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுங்கிறதுல மாற்றங்கள் வந்து கிடையாது. முல்லைத்தீவு, திருகோணமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. ஏற்கனவே நம்ம அது தொடர்பாக பேசிவிட்டோம். ஸோ ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அம்பாறை மற்றும் பதுளை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இரவு நேரத்தில் மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல இடங்களிலும் மணிக்கு அதிகபட்சமாக 40 முதல் 45 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வந்து வீசலாம். யாழ்ப்பாணத்தில் வீசக்கூடிய காற்றின் வேகம் வேறு மாதிரி இருக்கும். மன்னாரில் வீசக்கூடிய காற்றின் வேகம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் மாலத்தீவுகளில் தான் எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து கனத்த மழையெல்லாம் பதிவாக போகுது. நாளைக்கு இலங்கையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மாலை அல்லது பிற்பகல் நேரத்தில் தான் யாழ்ப்பாணத்தில் மழை குறைந்து அதன் பிறகு மெல்ல மெல்ல அப்படியே குறைந்து கொண்டே இருக்கும். முல்லைத்தீவு, திருகோணமலை அப்படியே குறைந்து கொண்டே வந்து 2ஆம் தேதி அன்றும் அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகும். 2ஆம் தேதிக்கு பிறகு தான் பார்த்திங்கனாக்கா அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளில் மழையானது குறையும். அதை நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸும் பொறுமையாக தான் வந்து நடக்கும். சுழற்சி மாலத்தீவுகள் அருகில் தீவிரமடையுது அப்படிங்கும் பொழுது மாலத்தீவுகளில் இருக்கக்கூடிய பல இடங்களில் கனமழையானது பதிவாகும். அதில் வந்து நைஃபரோ தீவாக இருக்கட்டும், அங்கேயும் வந்து வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாலையில் கண்டிப்பாக கனத்த மழைக்கான வாய்ப்பு என்பது 2ஆம் தேதியும் இருக்கிறது, 1ஆம் தேதியும் இருக்கிறது. 2ஆம் தேதி இன்னுமே தீவிரமான மழையும் வந்து பதிவாகலாம். நிலாந்தோ சுற்று வட்டார பகுதிகள், மஹிபதோ சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் அங்கே குட்டி குட்டி தீவு நிறைய இருக்குங்க. ஒரு தீவாக நம்ம பதிவு பண்ணோம்னாக்கா எங்கே போகிறது, வாய்மாண்டோ, அதே போல் ஃபொனாதோ, ஏகப்பட்ட பேர் இருக்குது, ஏகப்பட்ட தீவு இருக்குது. எல்லா தீவுலேயும் மழை வந்து வச்சு செய்ய போகுது. காற்றின் வேகமும் அதிகமாக தான் இருக்குது. முள்ளி மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். ஸோ மாலத்தீவுகளில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. மாலையிலலாம் இருந்தாங்கனாக்கா 2ஆம் தேதி கனமழை, அதன் பிறகும் வந்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது. 6, 7ஆம் தேதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். அடுத்த சுழற்சி 8 அல்லது 9ஆம் தேதிகளில் நம்ம இலங்கைக்கு தெற்கில் மறுபடியும் வந்து நிலை கொள்ளும். அதனால் இலங்கையில் வந்து மறுபடியும் நம்ம மழையை எப்போ எதிர்பார்க்கலானாக்கா 8ஆம் தேதி வாக்கில், 7ஆம் தேதி வாக்கில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 8ஆம் தேதி
வாக்கில் கண்டிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மீண்டும் மழையானது பதிவாக தொடங்கிவிடும். ஸோ இதுதான் இயற்கையினுடைய அமைப்பு. இப்போ ஆக்சிஸ் வந்து இன்னும் ஷிஃப்ட் ஆகும் போது தான் அந்த மழையானது வந்து குறையும். அது வரையில் ஜனவரி 20 வரையில் நான் எதிர்பார்க்கிறது அடுத்தடுத்து சுழற்சிகள் வந்து உருவாகி இலங்கையில் மழையை வந்து அவ்வப்பொழுது பதிவு செய்து கொண்டு தான் இருக்கும். இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். 2 முடிகிற மழை மறுபடியும் 8 அல்லது 7 தான் தொடங்குதுன்னா அந்த 5 நாள் கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா முன்பு இருந்த நிலை இப்படி இல்லை. அடுத்தடுத்து சர்க்குலேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. 2 முடியக்கூடிய மழை 4 தொடங்கி இருந்ததுனாக்கா அதனுடைய இம்பேக்ட் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு கேப் வந்து கிடச்சிருக்கு. பட் இருந்தாலுமே இந்த மழையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அதில் மாற்றுகள் எதுவும் கிடையாது. இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில் ஊத்து பகுதியில் 140 மில்லிமீட்டர், நாலுமுக்கில் 128 மில்லிமீட்டர், காக்காட்சி அணையில் 118 மில்லிமீட்டர், மாஞ்சோலையில் 102 மில்லிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், பாபநாசம் நெல்லை மாவட்டம் 26 மில்லிமீட்டர், பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் 23 மில்லிமீட்டர், மணல்மேடு புதுக்கோட்டை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர். இன்றைக்கி கூட நம்ம வந்து பாலக்காடு கணவாய் பகுதிகளில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். நேற்று பொள்ளாச்சியில் 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அடி மேலே போனோம்னாக்கா பாலக்காடு கணவாய் பகுதிகளில் இருக்குது. ஸோ அதனால் அங்கேயும் சில இடங்களில் மழையானது பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகுங்கிறதும் நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். சில இடங்களில் தான் ரொம்ப பரவலாலாம் பதிவாகாது. தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் 15 மில்லிமீட்டர். இவை போக மிமிசல் இது வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அங்கே 14 மில்லிமீட்டர், பாம்பனில் 14 மில்லிமீட்டர், கண்ணடியன் அணைக்கட்டு அங்கே 14 மில்லிமீட்டர், கடலடி இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதி அங்கே 14 மில்லிமீட்டர், அம்பாசமுத்திரம் நெல்லை மாவட்டம் 14 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் நகரப்பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், பாலமோர் குளம் ராமநாதபுரம் மாவட்டம் 13 மில்லிமீட்டர். இது மாதிரி நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்குது. நான் ஒரு 13 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை எந்தெந்த இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாகலாம் சில பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.